ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாரூஸ் கிச்சன். இன்றைக்கி கல்யாண நாள், பிறந்த நாள் கொண்டாடுற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கிச்சனுக்கு தேவையான எப்பவும் போல் குட்டி குட்டி டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆனால் முக்கியமான டிப்ஸ்லாம் நிறையா இருக்குது. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க. அப்புறம் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். என்னோட சேனலுக்கு இதுவரைக்கும் நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு மிகவும் நன்றி. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப் என்னென்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு டிப் நம்ம ஒரு ரூம் ஃப்ரெஷ்னர் தான் ரெடி பண்ண போகிறோம். இதை ரூம்லேயோ பாத்ரூம்லேயோ எதில் வேணாலும் வைக்கலாம். அதுக்கு சின்னதாக ஸ்வீட் கடையிலையோ இல்லாட்டி நம்ம பிரியாணி ஏதாச்சும் வாங்கினா கொடுப்பாங்க. அந்த டப்பா தாங்க எடுத்திருக்கேன். அதில் மூடியில் நல்லா ஓட்டை போட்டு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக பேப்பர் போட்டுக்கலாம். நீங்கள் டிஷ்யூ பேப்பர் இருந்தால் டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கலாம். இல்லாட்டி நியூஸ் பேப்பர் இருந்தால் கூட நியூஸ் பேப்பர் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி என்கிட்ட காலண்டர் பேப்பர் தான் இருந்தது, அது போட்டிருக்கிறேன். என்கிட்ட டிஷ்யூ இல்லை. டிஷ்யூ இருந்தாலும் நீங்கள் அந்த டிஷ்யூ பேப்பர் போட்டுக்கலாம். இதில் கொஞ்சமாக என்ன சேர்க்க போகிறேன்னா, பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம். நம்ம பலகாரத்துக்கெலாம் போடுவோம்ல ஆப்பச்சோடா மாவு, அதை ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. 2 ஸ்பூன் சேர்த்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக கம்போட்டு சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டிலையுமே எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருப்போம், எந்த கம்போட்னாலும் சரி. நான் இன்றைக்கி என்கிட்ட இருந்தது பிங்க் கலரு, இதை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அதை கொஞ்சம் சேர்த்துக்குங்க. ஒரு அரை பாக்கெட், நான் இன்றைக்கி ஒரு அரை பாக்கெட் சேர்த்துருக்கேன். அவ்வளோ சேர்த்தாலே போதும். இதை சேர்த்துருக்கேன். இது கூட ஒரு 4 கிராம்பு சேர்த்துக்கலாம். நல்லா 4 கிராம்பு சேர்த்துட்டு அப்படியே அந்த மூடியை போட்டு நல்லா மூடிடலாம். அவ்வளோதாங்க. கொஞ்சமாக பச்சை கற்பூரமும் சேர்த்துருக்கேன். பச்சை கற்பூரம் ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலாம், இல்லாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். பச்சை கற்பூரமும் நல்லா ஸ்மெல் கொடுக்கும், அதுக்காக நான் சேர்த்துருக்கேன். அவ்வளோதாங்க. இதை மூடி பாத்ரூம்லேயோ இல்லாட்டி ரூம்லேயோ இல்லாட்டி செருப்பு ஸ்டாண்ட்லாம் வச்சுருப்போம்ல, அதெல்லாம் வச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரூம் ஃப்ரெஷ்னர் செம ஃப்ரெஷ்னர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்த டிப் நான் ஒரு வாட்டர் கேன் தாங்க எடுத்திருக்கேன். இந்த வாட்டர் கேன் ஜூஸ் பாட்டிலோ வாட்டர் கேனோ எது இருந்தாலும் அதை எடுத்துக்குங்க. இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு பார்ப்போம். முதல்ல இது 2ஆக கட் பண்ணிக்குவோம். லைட்டாக கத்தியை தீயில் காட்டிட்டு நீங்கள் கட் பண்ணினா சூப்பராக கட் ஆகிடும். இதில் நம்ம மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்திருப்போம். 1 கிலோ அந்த மாதிரி வாங்கினா நம்ம சின்ன டப்பாவாக இருந்தால் 1/2 கிலோ கொட்டியிருப்போம். 1/2 கிலோ அப்படியே மிச்சமாக இருக்கும். அதை இந்த மாதிரி டப்பாவில் இந்த மாதிரி கவர் போட்டு நீங்கள் வச்சிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது நீங்கள் எங்கேயாச்சும் போகிறீங்க, தேவைப்படும் நமக்கு, ஏதாவது போகிற இடத்துல எங்கேயாச்சும் நம்ம சமைச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அப்பவும் இந்த மாதிரி எடுத்துகிட்டு போகலாம். அதை இந்த மாதிரி டப்பாவில் வச்சு டப்பாவுக்குள்ளே இது பண்ணிக்கோங்க. உள்ளே இன்சர்ட் பண்ணி நீங்கள் எடுத்திங்கன்னா வந்துடும். சாரி, நான் திருப்பி போட்டேன். அதை திருப்பி போடணும். திருப்பி போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் தெரியாமல் திருப்பி போட்டுட்டேன். இனி திருப்பி போட்டுடுறேன். அவ்வளோதாங்க, போட்டாச்சு. இந்த இதை நம்ம மூடி வச்சுக்கலாம். நம்ம ரவை, மைதா அந்த மாதிரி நிறைய ஐட்டம் வச்சுருப்போம். நமக்கு எல்லாத்துக்கும் நம்மகிட்ட டப்பா இருக்காது. இந்த டப்பா பாக்ஸ் இல்லாதப்போ இந்த மாதிரி ஒரு டப்பா ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஜூஸ் பாட்டில் வச்சு நம்ம இது எப்படி போட்டாலும் கீழே கொட்டாது. நம்ம எடுத்து கொட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், நான் இதை எப்படி கொட்டுறேன்னு பாருங்கள். அவ்வளோதான், கீழவே சிந்தாது, சூப்பராக கொட்டிடலாம். கொட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் தேவைக்களவாக கொட்டிட்டு மூடி வச்சுக்கலாங்க. இது 10 ரூபா ஜூஸ் பாட்டிலே போதும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மெத்தடை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் எப்படி இருந்துன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம மசாலா, இந்த சீரகத்தூள், மிளகுத்தூள்லாம் அரைச்சி வச்சுருப்போம். அதில் எப்படி நம்ம சின்ன சின்ன குட்டி பாட்டில் தான் போட்டு வச்சுருப்போம். அப்படி நம்ம போடுறப்ப நம்ம அங்கிட்டு இங்கிட்டு சிந்தாமல் கரெக்டாக எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேப்பர் தாங்க எடுத்திருக்கேன். அந்த பேப்பர் கோன் டைப்பில் நீங்கள் சுற்றிக்கிங்க. உள்ளே பெரிய ஓட்டை வர்ற மாதிரி சுற்றிக்கிங்க. சின்ன பாக்கெட்டில் வாங்குகிற பொருளெல்லாம் இதில் கொட்டலாங்க. சீரகமோ கடுகோ அது கூட கொட்டுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதாங்க. இதை உள்ளே கொட்டினா நமக்கு கீழே கொட்டவே கொட்டாது. நல்லா சூப்பராக கொட்டிடலாம். ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்பு கண்டிப்பாக எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி சின்ன டப்பாவெலாம் நம்ம கொட்டுறம்போது நான் அந்த மாதிரி பேப்பரை கட் பண்ணி போட்டு கொட்டி வைங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
கொட்டாது அந்த சைடு இந்த சைடு எங்கேயுமே. இந்த டிப் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் டிப் பார்த்துருவோமா? நெக்ஸ்ட் டிப் வந்து நம்ம ஒரு முட்டை ட்ரே தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி பிரியாணிக்கெலாம் கொடுக்குற பாக்ஸ் ஒன்று எடுத்துக்கலாங்க. அதில் வந்து 6 ஜூஸ் பாட்டில் மூடி தாங்க எடுத்திருக்கேன். இதில் வந்து 6 முட்டை ஆர்கனைசேஷன் பண்ணுற மாதிரி டப்பா. நம்ம டப்பா பெருசாக இருந்தால் கூட 2 கூட நம்ம ஆர்கனைசேஷன் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. 6 மூடி எடுத்துட்டேன். இதுக்கு வந்து நம்ம டபுள் சைட் டேப் எடுத்துக்கலாங்க. டபுள் சைட் டேப் எடுத்து அந்த எத்தனை நம்ம மூடி வச்சுருக்கோமோ அத்தனை இது ஒட்டிக்கலாம் உள்ள, குட்டி குட்டியாக கட் பண்ணி. டபுள் சைட் டேப் மட்டுமே இருந்தாலே போதும். அழகான முட்டை ட்ரை ரெடி ஆயிருங்க. அவ்வளோதான். கரெக்டாக நம்ம அந்த பேஸ் கணக்கு பண்ணி இடம் விட்டு நீங்கள் கரெக்டாக கணக்கு பண்ணி ஒட்டிக்கோங்க. இந்த சின்ன டப்பாங்கிறதுலாம் எனக்கு 6 முட்டை வைக்கலாம். இதில் நம்ம வந்து காசு கொடுத்தா முட்டை ட்ரை வாங்கணுன்னு அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி முட்டை ட்ரையை சூப்பராக ஈஸியாக ரெடி பண்ணிடலாங்க. அவ்வளோதான். 6 முட்டைக்கு நம்ம 6 இது ஒட்டியாச்சு. ஒட்டிட்டு மேலே இருக்க அந்த பேப்பரை எடுத்துகிட்டு அந்த இதை ஒட்டிடலாம். அந்த மூடியெல்லாம் பேப்பரை எடுத்துடலாங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த மூடியை வைப்போம். 6 மூடியும் நல்லா அழகாக செட் பண்ணிடலாம். சூப்பராக செட் ஆகிடுச்சு பாருங்கள். செமையாக செட் ஆகிடும். செட் ஆகிடுச்சா? அவ்வளோதாங்க. இனி வந்து நம்ம முட்டை எடுத்து இதில் ஆர்கனைசேஷன் பண்ணிடலாம். இந்த 6 முட்டையும் வந்து ரெடி ஆகிடுச்சு. முட்டையை வந்து நம்ம எப்போவுமே அடுக்கி வைக்கும்போது நம்ம ஒல்லியாக கூமாச்சி மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அதை கீழே படுற மாதிரி நீங்கள் அடுக்கி வைங்க. அப்படி அடுக்கி வச்சிங்கன்னா முட்டை ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும், சேஃப்டியாகவும் இருக்கும். கீழே கீழே உளுந்து உடையாத அளவுக்கு நீங்கள் அப்படி பார்த்து மட்டும் அடுக்கி வச்சுருங்க. சூப்பரான முட்டை ட்ரை ரெடிங்க. பார்க்குறக்கு நீட்டாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும். நம்ம அங்கிட்டு இங்கிட்டு எங்கிட்டு வச்சாலும் அசைஞ்சு உடையாது. சேஃப்டியாக கூட இருக்குங்க. சூப்பரான முட்டை ட்ரை ரெடி. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். என்னோடய சேனலை இதுவரைக்கும் பொறுமையாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. பண்ணாதவங்க பண்ணுங்கள். பண்ணினவங்க லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், கமெண்ட், ஷேர். அவ்வளோதான். பாய். see you நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் டாப்பிக்கோடு உங்களை சந்திக்க வரேன்.